நாம் ஜெபிப்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக தான் அப்பாவுக்கு செய்ய தெரியும். நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட அவர் எப்படிதான் செய்வார்? கண்டிப்பா அதிகமாக தான் செய்வார். அந்த நம்பிக்கையும் அந்த நிச்சயம் நமக்கு என்ன தைரியம் அப்படின்னா, அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு தருவார் என்பதே நாம் கொண்டிருக்கிற தைரியம். அதான் நம்ம தைரியம். வேற என்ன? உனக்கு என்ன தைரியம்? நான் என்னமோ தெரியல, மதியம் அப்படியே கொஞ்சம் just thinking of something. திடீர்னு எனக்கு இந்த கேள்வி என் காதுகளில் விழுந்தது. அது யாரை பார்த்தா கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஒரு ப்ராம்ப்ட் என் மனசுல வந்துச்சு. இந்த இயேசுவை நம்பி வந்து உனக்கு என்ன கிடைத்தது? இப்படி யாராவது அவங்கள பார்த்து கேட்டிருந்தாங்கன்னா, இந்த இயேசுவை நம்பி வந்து உனக்கு என்ன கிடைத்தது? ஒருவேளை உங்க வாழ்க்கை இப்ப மனிதனுடைய பார்வைக்கு ஒன்றுமில்லாதவர்கள் போல, இயேசுவை நம்பினதினால் வெறுங்கையாய் நிற்கிறது போல, இழந்தது போல இப்பொழுது வேலை தெரியலாம். அல்லேலூயா. உலகத்தார் சொல்லுவாங்க காலம் பதில் சொல்லணும். நான் சொல்றேன் காலம் இல்ல, கர்த்தர் பதில் சொல்லுவார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பதில் சொல்லுவார். சில இடத்துல நம்மளுக்கு பதில் வாய் திறந்து சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது, என்ன சொல்றது, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. கர்த்தர் இடத்துல சொல்லுங்கப்பா, நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க பேசுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நிரூபிப்பார். அல்லேலூயா. இயேசுவை நம்பி வந்து வெட்கப்பட்டதா ஒரு சரித்திரம் இல்லவே இல்லை. கர்த்தரை நம்பினவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.